ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா அம்மா வீட்ல இருந்து இந்த கம்பு வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். அப்படியே இருந்தது. சரி இன்னைக்கு வந்து இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1.5 கிளாஸ் போல கம்பு வந்து சேர்த்துட்டு, அது கூட வந்து 1 கிளாஸ் போல பச்சை அரிசி சேர்த்துக்கலாம், புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் போல ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அதான் வந்து சேர்த்துக்கிறேன். 3/4 கிளாஸ் போல வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்ந்தா வந்து கொஞ்சம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துட்டு, அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் போல ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்தா இட்லி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டைம் போட்டு அரைச்சு எடுத்து நல்லா வந்து உப்பு போட்டு கரைச்சி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும் மாவு வந்து புளிக்கிறதுக்கு. ஏன்னா கம்பு இல்லையா, அதனால வந்து நல்லா புளிச்சிடும். நான் வந்து நைட்டு தான் வந்து அரைச்சிட்டு ஒரு 11 மணி போல அரைச்சு வச்சுட்டு காலையில வந்து இட்லி ஊத்தி இருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது இட்லி. பாருங்களா, நான் இட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருந்ததுன்னு சொல்லிட்டு உடச்சு காமிக்கல. மற்றபடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. இதோட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பசங்க வந்து தோசையும் சாப்பிட்டாங்க, இட்லியும் சாப்பிட்டாங்க. ரொம்ப